நம்ம ஹோண்டாவோட யூனிகான் ஆமாங்க. இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளாலையும் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க நம்ம ஹோண்டா யூனிகானில். பட் பவர் ஸ்லைட்லி கம்மி தான். அது என்னன்றதை இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட்டில் பார்ப்போம். இதோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 162.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இதோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 12.73 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. இது வந்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பிஹெச்பியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றப்ப அந்த ஒரு லோ எண்டில் ஒரு நல்ல பவர் ஃபீல் ஆகுன்ற மாதிரி இருக்கும். பட் வண்டியில் வந்து பிக்கப் ஓகே, பட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 160 சிசிக்கான அந்த ஒரு பவர் உங்களுக்கு வெஹிக்கிளில் ஃபீல் ஆகுது. பட் வண்டி வந்து நல்லா ரிஃபைண்டாக ரன் ஆகுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரியலி ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீடு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும். பட் வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு 160 சிசி செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு 50 kmpல்ன்றது ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அதனால தான் இந்த வெஹிக்கிள் நம்மளுடைய லிஸ்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. ஆமாங்க. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணி இந்த 2025 மாடலில் எல்இடி லைட்ஸு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்டேட்டையும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது இந்த ஹோண்டாவோட யூனிகான். ஆமாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் பேஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் இது 798 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,39,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,46,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம்.